ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ப்ராப்பரான யூடியூப் சேனல் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஏர்ன்லான்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் சொல்கிற வந்து மெத்தடை ஃபாலோ பண்ணி ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வந்து நீங்கள் ஈஸியாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து மிஸ்டேக் இல்லாமல் ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் மிஸ்டேக் இல்லாமல் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. சரிங்களா? மிஸ்டேக் இல்லாமல் க்ரியேட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட யூடியூப் சேனல் வந்து நல்லாவே வந்து க்ரோத் ஆகும். சரிங்களா? அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்டடாக ஒரு குரோம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்பிஓ வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா? நான் வந்து பர்சனலாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஐடியல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் ஹோம் மேக்கர்ஸ், அப்புறம் வந்து ஜாப் தேடிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சூட்டபிள் ஆகும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் ஹவர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஃப்ரீ டைம்லேயே வந்து உங்களால் வந்து இது வந்து ஒர்க் பண்ணிக்கிற முடியும். இது வந்து ப்ராடக்ட் செல்லிங்கோ அப்புறம் ரெஃபரல்ஸ் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி கான்செப்ட் வந்து கிடையாது. ஜஸ்ட்டு ஷேர் அண்ட் பப்ளிஷ் அவர் கண்டென்ட். அவங்க கொடுக்குற கண்டென்ட்டை வந்து நம்மளோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து பப்ளிஷ் பண்ணுற மாதிரி தான் ஒர்க் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இது வந்து சிம்பிளாக அப்புறம் வந்து ஈஸி டாஸ்க் அந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுனாலே கண்டிப்பாக வந்து இந்த ஒர்க் வந்து உங்களால் ஈஸியாகவே வந்து பண்ண முடியும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு ஃபேஸ்புக்கோ, இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் யூடியூப் வெப்சைட் இந்த மாதிரி ஏதாவது அப்ளிகேஷன் இருந்துச்சுனாலே இதுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். இதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சுன்னா உங்களோட நேம் அப்புறம் குவாலிஃபிகேஷன் வந்து டிஸ்பிளே தெரிகிற நம்பருக்காக இருக்கட்டும், அப்படி இல்லைனா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கம்பல்சரி ஒரு இமெயில் அக்கௌண்ட் வேணும். சரிங்களா? ஏன்னா ஒரு இமெயில் அக்கௌண்ட் இருந்தால் தான் அதை வச்சு தான் நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஆனால் நீங்கள் உங்ககிட்ட ஆல்ரெடி இமெயில் அக்கௌண்ட் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து புதுசாக ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா புதுசாக நீங்கள் ஒரு இமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது தான் பெஸ்ட். ஏன்னா நீங்கள் வந்து அந்த இமெயில் ஐடி வந்து நிறைய இதில் லாகின் பண்ணியிருப்பீங்க, நிறைய இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் வந்து உங்கள் சேனல் வந்து மானிட்டேஷன் ஆனதுக்கு அடுத்து நீங்கள் நிறையா இது பர்பஸ்க்காண்டி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னும் போது இது வந்து ஹேக் ஆகிறதுக்காண்டி வாய்ப்பு வந்து நிறையாவே இருக்குது. சரிங்களா? ஏன் சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்மால் ஏர்னிங் வந்து இதில் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஹேக் ஆகி அந்த மாதிரி ப்ராப்ளமுக்கு வந்து நீங்கள் வந்து போகக்கூடாதுன்னா நீங்கள் அதுக்குன்னு செப்பரேட்டாக அந்த இமெயில் ஐடி வந்து நீங்கள் எதுக்குமே யூஸ் பண்ணாமல் சேனலுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராகவே இருக்கும். சரிங்களா? என்னோடய சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி ஒரு மெயில் ஐடி வந்து அக்கௌண்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். மேலே ஐ கார்டுலேயும் சரி என்னோடய வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயுமே அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து அந்த வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமெயில் அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கு அடுத்து உங்களோட யூடியூப் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓப்பன் பண்ணதுக்கு அடுத்து கீழே வந்து ரைட் சைடு கீழே கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா யூன்னு சொல்லிவிட்டு உங்களோட ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்கே இருக்கு பாருங்க, ஸ்விட்ச் அக்கௌண்ட்டு. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணியிருப்பீங்கள்ல,
இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நான் இப்போ க்ரியேட் பண்ணியிருப்பேன் சரிங்களா. இந்த நேம் வந்து இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணணும் சரிங்களா. நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணதுக்கு அடுத்து ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்ததுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ சேனல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆரோ மார்க் மணிக்கு இருக்குது பாருங்கள், கிரியேட் ஏ சேனல்னு சொல்லிட்டு ஒரு ஆரோ மார்க் மணிக்கு போட்டிருக்கான். அதை கிளிக் பண்ணணும் சரிங்களா. அதை கிளிக் பண்ணதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்ததுக்கு அடுத்து இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலுக்கு வந்து அதாவது ஒரு ப்ரொஃபைல் பிக்சரோ அதை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் இதில் வந்து. ஸோ நீங்கள் வந்து சேனலுக்குள்ளேயும் போயிட்டு க்ரோம் மூலியமாகவும் சேனல் ப்ரொஃபைல் அப்புறம் பேனர்லாம் செட் பண்ணிக்கலாம். இங்கேயும் நீங்கள் ஏதாவது செட் பண்ணுறனா கூட இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை வந்து இதில் வந்து சூஸ் பண்ணிக்கிற முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேனல் நேம் வந்து சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா. சேனல் நேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சேனல் நேமை சூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கேட்டகரியில் வந்து வீடியோ அப்லோட்ஸ் பண்ண போகிறீங்க, அது என்ன கேட்டகரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட சேனல் நேம் வந்து உங்களோட பர்சனல் நேமில் வேணுமா, அப்படி இல்லைனா வேறு ஏதாவது நிச்சில் வேணுமான்றதை வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிடுங்க சரிங்களா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் வந்து சேனல் நேம் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா சேம் அந்த நேம் வந்து யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். சேம் அதே நேமில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்களா, அதே நேமில் வந்து ஒரு 100K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண சேனல் வந்து ஆல்ரெடி இருக்குதான்றது வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேனலை வந்து ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சர்ச் பண்ணி இந்த சேனல் நேமில் வந்து யாரும் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களோட சேனல் நேம் வந்து க்ரியேட் பண்ணி அந்த வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து அப்லோடு பண்ணலாம் சரிங்களா. அப்புறம் மூணாவதாக ஒன்று இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில்ன்றது இப்போ நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலோ யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப் லிங்க்குக்கு பதிலாக இந்த ஹேண்டிலை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி ஷேர் பண்ணாலுமே அதை சர்ச் பண்ணாலே உங்களோட சேனல் வந்து வந்துடும் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஏ சேனல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ண உடனே இங்கே இருக்கு பாருங்கள், இங்கே இருக்கா, அதை கிளிக் பண்ண உடனே ஸோ அவ்வளோதான். கிளிக் பண்ண உடனே இப்போ கீழே வந்து நமக்கு வந்துடும் சரிங்களா. கிரியேட்டட் சேனல் கிரியேட்டட்னு சொல்லிட்டு வந்துருச்சு சரிங்களா. இப்போது அவ்வளோதான். இப்போ சேனல் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு சரிங்களா. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணணும் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் நான் கொடுத்தது வந்துருச்சு, கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேண்டில் வந்துருச்சு. இப்போது வியூ சேனல் கொடுத்தாலும் வந்துடும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் சரிங்களா. இங்கே நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு சேனல் வந்து ஈஸியாகவே வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் சரிங்களா. இது சேம் ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணிடுங்க சரிங்களா. இப்போது நம்ம சேனல் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு சேனலை வந்து ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஆனால் இனிமேல் தான் முக்கியமாக நிறையா செட்டிங்ஸை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணணும். அது வந்து இதில் பண்ண முடியாது. அது வந்து நம்ம க்ரோம் ப்ரௌசரில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் மோடு ஆன் பண்ணி நம்மளோட சேனலுக்கான ப்ரொஃபைலாக இருக்கட்டும், பேனராக இருக்கட்டும், எப்படி டிஃபால்ட்டான டிஸ்கிரிப்ஷன், டிஃபால்ட்டான அபவுட் செக்ஷனை வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணுறது சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி செட்டிங்ஸ் வந்து நம்ம எப்படி எனபிள் பண்ணுறது, அதாவது நீங்கள் வந்து தம்ப்நெயில் செட் பண்ணணும்னா அந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் எனபிள் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து உங்களோட வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணுன்னா அதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணியிருக்கணும். உங்களோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 15 நிமிஷத்துக்கு மேலே வந்து நீங்கள் போடணுன்னாலும் அதை எனபிள் பண்ணியிருக்கணும். லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய முக்கியமான செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து அந்த வீடியோவில் வந்து பார்க்க முடியும் சரிங்களா. அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் நான் இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் சரிங்களா.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ப்ராப்பராக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நம்ம எப்படி வந்து ப்ராப்பராக ஒரு ஏர்னிங் பண்ணலாம் அப்படின்ற வரைக்கும் A to Z எல்லா கைடுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஏர்னிங் பண்ணுற வரைக்கும் ப்ராப்பராக எல்லா சப்போர்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் மூலியமாகவே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க சரிங்களா. ஏன்னா அப்படின்னா தான் நான் அதாவது வீடியோஸ் அப்லோடு பண்ணேன்னா அது வந்து அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி என்னோடய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ChatGPT யூஸ் பண்ணி எப்படி வந்து டைட்டிலாக இருக்கட்டும் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும் அந்த மாதிரி நிறையா ChatGPT யூஸ் பண்ணி நிறையா தம்ப்நெயில் டைட்டில் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா A to Z எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோவில் வந்து நான் ஆல்ரெடி அப்லோடு பண்ணியிருக்கேன் சரிங்களா. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னோடய வீடியோ வந்து கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணி வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதிலேருந்து கற்றுக்கிற முடியும் சரிங்களா. அதே மாதிரி எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது விட்டேக் யூஸ் பண்ணி எப்படி தம்ப்நெயில் எடிட் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் வந்து நான் ஆல்ரெடி அப்லோடு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா யாராவது யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள் சரிங்களா. ஏன்னா இப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எஜுகேஷன் சேனலாக இருக்கட்டும் கேமிங் சேனலாக இருக்கட்டும் நிறைய டுட்டோரியல் சேனல் இந்த மாதிரி நிறையாவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க சரிங்களா. அவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்கனாலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் சரிங்களா. நீங்கள் இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது அவங்களும் அந்த வீடியோ மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கற்றுக்கிடுவாங்க. அவங்களுக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் சரிங்களா. அவங்க சப்போஸ் நீங்கள் சொல்லி அவங்க அதில் சக்ஸஸ் ஆகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க யாருனால சக்ஸஸ் ஆனாங்கன்னும் போது அந்த இடத்துல நீங்களும் ஒரு ரீசனை வந்து இருப்பீங்க சரிங்களா. இவங்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் அந்த இடத்துல இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் நீங்கள் வந்து அவங்களோட லைஃப் சேஞ்சிங்க்கு நீங்களும் வந்து ஒரு ஹெல்ப்பர் மணிக்கும் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.